ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஆர்எஸ்வை கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு நடந்து சின்ன சின்ன ஒரு ரிலாக்ஸான மூமெண்ட்ஸை தான் உங்ககிட்ட இந்த விளாக் மூலிமா நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இஞ்சி டீ போடுறதுக்கு முன்னால் டீ டைத்துக்கு நான் ஸ்நாக்ஸும் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி ஷூட் இருந்துச்சு, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக போச்சு. இந்த ஸ்நாக்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எதனால் அப்படின்னா எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க இந்த ஸ்நாக்ஸு. ஸோ அதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இது செஞ்சுருந்தேன். இது ஃபைனலாக செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி கொத்து பணியாரம். இது ரிப்பன் பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த பணியாரத்தோட நேம் கேள்வியே படலை அப்படின்னா நீங்கள் இதை பிஸ்கெட் கூட வச்சுக்கலாம். இது ஆல்மோஸ்ட் பிஸ்கெட் மெத்தடில் தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பணியாரம். இதை நம்ம ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் செஞ்சு வச்சிட்டோன்னா 1 மாதம் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா மொறுன்னு சாஃப்டாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஊரில் எந்த ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி தான், கல்யாணம், பேர் வைக்கிறது, வளைகாப்பு, இந்த மாதிரி ஸ்பெஷலான ஃபங்க்ஷனுக்கெலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. அந்தளவு ரொம்பவே ஸ்பெஷல் இந்த ஸ்நாக்ஸ் எங்கள் ஊரில். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதை செஞ்சு உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. அவ்வளோ ஆசை இது ரொம்ப நாளாக செஞ்சு சாப்பிடணுன்னு. ஃபைனலாக செஞ்சு சாப்பிட்டுட்டேன். குக்கி குக்கி யூ லைக் இட்? இது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எதனாலனா இது பார்க்குறதுக்கு பிஸ்கெட் மாதிரி இருக்கிறதுனால, டேஸ்ட்டும் பிஸ்கெட் டேஸ்ட்டில் இருக்கிறதுனால. ஹசன் பேபி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதை டேஸ்ட் பண்ணுறாரு. இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வாங்கி சாப்பிட்டாரு. அந்தளவு ரொம்ப பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக இன்ஷால்லா இந்த ரெசிபியை சீக்கிரமாகவே உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஹசனோட ஃப்ரெண்ட் ஷயானுக்கு பர்த்டே. அங்கே தான் இப்போ நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஷயான் யாருன்னா ஹசனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நிறையா வாட்டி வ்ளாக்ஸில் நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹசனும் ஷயானும் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறதுனால அவங்க எங்களை மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஹசனுக்காக. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம். அதுவும் ரொம்ப தூரம்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருப்போம். சேம் ஒரே பில்டிங் அப்படிங்கிறதுனால கிளம்பி போகணும். இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா எங்கேயும் போகாமல், யாரையும் மீட் பண்ணாமல் ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு மைண்டு. கண்டிப்பாக நமக்கு மைண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் ஃபீலிங்காகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி யாரையாச்சும் மீட் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸாக தெரிஞ்சிச்சு. ஷயானுக்கு பர்த்டே அப்படின்னோடனே ஏன்னா பார்த்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு இது ஒரு சான்ஸ் இல்லையா. அதனால நம்ம ஹசன் பேபி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டாரு. ஸோ அவரை கிளப்பி விட்டுட்டு நானும் கிளம்ப தொடங்கிட்டேன். Tada bye bye, see you. See you.
பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு வந்து கிளம்பிடுவேன். அந்தளவு எனக்கு வந்து டைம் ஆகாது. பட் ஆனால் எதில் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னா ஹிஜாப் போடுறதுல தான். ஹிஜாப் வந்து நான் இந்த அளவு கவர் பண்ணி போடுறதுக்கு காரணமே வந்து ஹசன் பேபி தான். எதனாலனா நான் வந்து பார்த்து போட்டுகிட்டே இருந்தாலும் ஹசன் பேபி அங்கேருந்து வருவார், பிடிச்சி ஒரு இழுப்பார், அவ்வளோதான் ஹிஜாப் எல்லாம் கலைஞ்சிடும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய பின்ஸ் வந்து கவர் பண்ணி நான் போடுவேன். ஸோ இதே மாதிரி நிலமை எனக்கு மட்டும் இல்லை, ஹசன் மாதிரி இருக்கிற வாலு பிள்ளைங்க வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த நிலமை தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னா இந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நானும் கிளம்பிட்டேன். பட் பர்த்டே பேபி ஷயான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கார். எதனால் அப்படின்னா வந்து பர்த்டேக்காக ஷயானுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்கே வந்து விட்டுட்டு போனாங்க. ஸோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி அவன் இங்கே இருக்கட்டும், அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரையும் பார்த்திங்கன்னா ஹசனும் ஷயானும் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஷயானுக்கு இன்றைக்கி பர்த்டேவா? பர்த்டே பாய் இல்லையா? ஷயான் வந்து இன்னைக்கு பர்த்டே பாய். இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஹசனுக்கு பெரிய கம்பெனியே வந்து ஷயான் தான். ஷயான் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாச்சும் வந்து அடங்கி விளையாண்டுட்டு இருப்பான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டை பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க எப்போவும் பார்க்குறதுக்கு. எனக்கு அந்தளவு வந்து ரொம்பவே க்ளோஸ் 2 பேரும். இன்றைக்கி வந்து ஷயானுக்கு பர்த்டே. ஸோ எல்லோரும் ஷயானுக்காக நிறைய துவா செய்யுங்க. இன்ஷால்லா வந்து அவனுக்கு அந்த துவாலாம் கண்டிப்பாக, உங்களுடைய துவாலாம் கண்டிப்பாக வேணும். அதனால் அந்த பையனுக்கு வந்து துவா செய்யுங்க. ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷயானுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து ஷயான் வீட்டுக்காக போயிருந்தோம். டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஷயானும் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அவனுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். கேக்கோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. சாக்லேட் வித் பிஸ்தா ஃப்ளேவரில் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது வந்து லீ சாக்கோலாவில் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இதை டேஸ்ட் பண்ணுறேன். அந்தளவு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நம்ம ஹசன் பேபி பார்த்திங்கன்னா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சாக்லேட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார் ஒரு பக்கம். ஷயானுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் சின்னதாக வாங்கி அழகாக ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஷயானுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பி. ஒரே வந்து கத்திக்கிட்டே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்தளவு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸை வந்து ஒரே நேரத்தில் கொடுத்தோன்னா எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்தளவு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வாய்ஸ்லேயே ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான், எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருந்தாங்க ஷயானோட பேரண்ட்ஸ். அவனுக்கு பிடிச்ச ஒவ்வொரு சின்ன திங்ஸையும் வந்து அழகாக வந்து அப்பப்போ வாங்கி வச்சு அதை வந்து பேக் பண்ணி ரொம்ப அழகாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு பார்க்கவே. அது
ஸோ இன்னொரு சர்ப்ரைஸும் வந்து அன்றைக்கி நடந்துச்சு. அவங்க வந்து 2 கேக் வாங்கியிருந்தாங்க ஆஃப் கேஜியாக. இந்த கேக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹசன் பேபியை வந்து கட் பண்ண வச்சாங்க. இந்த ஷயானோட அம்மாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஹசனையும் வந்து ஷயான் மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்டக்க ஒரு சிஸ்டர் வந்து கூட இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும் எனக்கு வந்து ஷயானோட அம்மாவை பார்க்குறப்போ. அந்தளவு ரொம்ப கேரிங்காக ஹசன் பேபியை பார்த்துக்குவாங்க. இந்நேரம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க பர்த்டே பார்ட்டிக்கு வந்து அண்ணா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கிஃப்ட் வாங்க போயிருந்தாங்க. கிஃப்ட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்தாங்க. சாப்பாடு கொடுக்காதீங்க, இவருக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க. லேட்டாக வரவங்களுக்கு சாப்பாடு கிடையாதா, கேக்கும் கிடையாது, சாப்பாடு கிடையாது. டைனோசர் வா இஷ்டப்பட்டா. ஷயானுக்கு பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து இந்த டாய் வந்து கிஃப்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணான். இந்த டாயோட ஃபைட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எடுக்கட்ட விடுங்க, பார்க்கட்ட விடுங்க. ஸோ அந்த கிஃப்டோடு சேர்த்து வந்து இந்த ட்ரெஸ்ஸும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அவருக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தான் அந்த ட்ரெஸ்ஸில். ஸோ நாங்கள் வந்து யதார்த்தமாக தான் வந்து ஒரு ப்ளூ கலர் எடுத்தோம். ஸோ அவனுக்கும் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு கேட்டோன்னே. ஸோ அன்றைக்கி வந்து டின்னருக்கு என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் வந்து சிக்கன் தம் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு, பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி மாதிரி வந்து மசாலா தனியாகவும் மேலே வந்து ரைஸ் இருக்கும், மசாலாலாம் அடியில் இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து ஷைடிஷாக பார்த்திங்கன்னா காடை ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எம்மியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் பாயாசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அன்றைக்கி. நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் எதுக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் வந்து ஒரு சேஞ்சுக்காக ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம். ஆனால் இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா நம்மளால் எங்கேயுமே போக முடியல, சாப்பிடவும் முடியல. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷயான் வீட்டில் வந்து சாப்பிட்டது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சேஞ்சுக்கு சாப்பிட்டது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்களாம் கொஞ்சம் நேரம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே நாங்கள் வந்து கிளம்ப தொடங்கிட்டோம். இந்த லாக்டவுனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ணேன். நம்ம வந்து சப்போஸ் வந்து இப்போ வெளியே போக தொடங்கினாலும் குழந்தைங்கள அழைச்சிட்டு வந்து வெளியே போகிறதுக்கு பயம்தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள அழைச்சிட்டு வந்து வெளியவும் போக முடியாது. ஸோ அன்றைக்கி வந்து ஷயான் வீட்டுக்கு போனது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியான ஒரு ரிலாக்ஸ்டான மூமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னை விட வந்து ஹசன் பேபி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தார். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க ரெசிபி ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதா இருந்தால் அறுசுவை கிச்சன் இன்ஸ்டா பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து இமெயில் ஐடியில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ரெண்டோட லிங்க்கும் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா வந்து பின்னட் கமெண்ட்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது மூலயமா வந்து நீங்கள் ரெசிபிஸ் வந்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த vlog வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த vlog ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.